தோட்டத்துல இருக்கிறது நல்லா இருக்கு பத்தியா? ஆமாக்கா, அங்க வந்ததுல இருந்து வீட்டு பக்கம் வரக்கே மனசே இல்ல. முன்னால எல்லாம் தோட்டத்து வீட்டுல அடிக்கடி வந்து இருப்போம் பத்தியா. இப்ப கூட போன லீவுக்கு இங்கதான் வந்து இருந்தோம். இங்க இருந்து போறதுக்கு மனசே இல்ல. பிள்ளைகளை பள்ளியெடுத்துக்கு அனுப்பணுமேன்னு தான் போயிருந்து. ஆமா ரோசா பக்கம் அங்க இருந்தாச்சுன்னா நல்லா இருக்குமே இருக்கும். தோட்டத்து வீடுங்கனால எல்லாமே இயற்கையா இருக்குல்ல. வீடு அப்படி இல்ல, 4 செவத்துக்குள்ளே கிடக்க மாதிரி இருக்கும். அதனாலதான் இங்க வந்தோடனே ரொம்ப பிடிச்சு போயிருதுங்க. இருந்து போறதுக்கு மனசே வரும்ல. ஏக்கா, எங்களுக்கும் அங்க இருக்கவே பிடிக்கல. சரோஜினி கிட்டதான் எப்பவுமே நான் பேசிக்கிட்டு இருப்பேன். அவ இங்க வந்தோடனே எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. அதான் ரோசப்பக்கா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். நேத்து அஞ்சலி கூட வந்தேன். இப்பெல்லாம் அடிக்கடி தோட்டத்துக்கு வரணும்னு தான் தோணுது. வா யமனி, உன்னை யார் கேட்க போறா? அத்தைட்ட சொல்லிட்டு எப்ப வேணாலும் வா. இல்லைன்னா குழந்தைன கூட்டிட்டு வந்து விட சொல்லு. நாங்களும் இங்க தானே இருக்கோம். எல்லாரும் ஜாலியா சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு சந்தோஷமா இருப்போம். சரிக்கா. ரோசப்புக்கு அத்தைட்ட கேட்டு நீங்களும் இங்க வாங்கலாம். வரலாம் சரோஜா. நான் அத்தை மாமா எல்லாம் இருக்காவ. பிள்ளைகள் வேற எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்குது. அதுவளுக்கு அங்க இருந்தா தானே அந்த நேரத்துக்கு சமைச்சு எடுத்து கொடுத்து அனுப்ப முடியும். போன தடவையே ஸ்கூல் ஆரம்பிச்ச உடனே இங்க இருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அங்க இருந்தாதான் அந்த நேரத்துக்கு சமைக்க முடியும் பாத்துக்க. ஆமாக்கா, அதுவும் சரிதான். நாங்களும் சின்ன பொண்ணுக்கு அருணுக்கும் காலையில சமைச்சு கொடுத்துதாக்கா அனுப்பியோம். தோட்டத்து வீட்டுல எங்கனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரோஜினி செஞ்சிரியா? எப்படி சரோஜினி, என்ன எப்ப பார்த்தாலும் நச்சு நச்சுன்னு தும்பிக்கிட்டே கிடக்கா? என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏக்கா, அது வந்து சளி பிடிச்சிருக்கா. சளி பிடிச்சிருக்கா? ஏன், என்ன பண்ணா? சும்மாலாம் சளி பிடிக்காதே. ஏக்கா, நேத்து நானும் அஞ்சலியும் வந்தோம்ல. பம்பு செட்ல குளிக்கிறதுக்கு வாரியான்னு சரோஜினிட்ட கேட்டோமா. அவளும் எங்க கூட வந்தாளா. நானு அஞ்சலி சரோஜினி 3 பேரும் பம்பு செட்ல குளிச்சுட்டு வந்தோம்க்கா. சாயங்காலம் 6 மணி இருக்கும். அதான் சரோஜினிக்கு சளி பிடிச்சிட்டுன்னு நினைக்கேன். ஏப்ல சரோஜினி, 6 மணிக்கு ஒத்தையில போய் ஆட்டம் போட்டிருக்கீல, என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? ஏன், உனக்கு சளி பிடிக்கணுமா? இல்ல, நானும் போய் ஜாலியா குளிச்சு ஆட்டம் போட்டு வந்திருப்பேன்ல. ஆட்டம் போட்ட லட்சணம் தாங்க சளி பிடிச்சிட்டு இருக்கு. உனக்கு தெரியலையோ? ஏய் சரோஜினி, சாயங்காலம் எதுக்கு போய் அங்க போய் குளிச்சா? ஏக்கா, அது அஞ்சலி கேட்டாலா, அதான் சரி ஜாலியா போய் குளிச்சுட்டு வருமேனு போவானே. இப்ப பாரு, சளி பிடிச்சிட்டு தும்பிக்கிட்டு கிடக்கா. இப்ப என்ன செய்ய? நீ தான் சமையல் வேலை பார்த்துட்டு கிடப்பாங்க. யாரும் செய்ய மாட்டாவ. சரோஜா, நான் வேணா இன்னைக்கு சமைச்சு தரேன். ஏக்கா, நான் கூட சமைப்பேக்கா. இவதான் எப்போதான் நான் சமைப்பேன்னு சமைச்சிட்டு கிடப்பா. இந்த நெட்ட மாதிரி ஒத்த வேலை பார்க்க முடியா. திங்கதோட ரைட்டு. ஏ டோப்பம்ல, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும்னு சொல்லு, நானே வைக்கேன். என்னது இது? யாமினி தும்பிட்டு கிடக்கா? சரோஜா, அவளும் தானே போய் ஆட்டம் போட்டுட்டு வந்திருக்கா. பாருங்கக்கா, இது தேவையா? ஒரு நாள் போய் குளிச்சேக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காவ. வீடு சரோஜா, நம்மள அந்த நாளையில அப்படிதானே. பம்பு செட்ல போய் குளிக்கிறது, மலையில கிடந்து ஆட்டம் போடியது, துணி துவைக்கிறது எல்லாம் ஜாலியா செய்யதானே ஜீவன். இதெல்லாம் ஆசைதான். ஆமாக்கா, நீங்க சொல்லியது உண்மைதான். என்ன ஆசையா இருக்கும்ல. இவியல் வேலை அதுக்கு தான் ஆசைப்பட்டு போயிருக்கா. டோப்பாமண்டேன், நானும் அதுக்கு தான் ஆசைப்பட்டேன். ரோசப்பக்கா, சளி பிடிச்சுன்னா நண்டு சாப்பிட்டா சரியா போயிரும் சொல்லுவோம்ல. ஆமா நெட்ட மாதிரி, நம்மளே கூட இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கோம்ல. நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டாச்சுன்னா சளி பிடிச்சதெல்லாம் சரியா போயிரும். ரோசப்பக்கா, அப்படின்னு அன்னைக்கு நண்டு ரசம் வச்சிருவோமா? இங்க 2 பேருக்கு சளி பிடிச்சிருக்கு. அதுவும் சரோஜினிக்கு சளி பிடிச்சாச்சுன்னா நம்மளுக்குலாம் என்னமோ சனி பிடிச்ச மாதிரி ஆயிரும். இந்த டோப்பாமண்டை வேற என்னவே ஏசிட்டே கிடப்பா, சமைக்க மாட்டேங்க நீ. அதனால இதை முதல்ல சரி பண்ணியே ஆகணுக்கா. அக்கறையா சரி பண்ணு சொல்லியால போய் நண்டு வாங்கிட்டு வா. எதுக்கு நண்டு வாங்க அவ்வளவு தூரம் போனோம்? அதான் நம்ம தோட்டத்திலே நம்ம வயல்லே நண்டு இருக்கும்ல, அதை பிடிச்சிட்டு வந்து இன்னைக்கு நண்டு ரசம், நண்டு குழம்பு, நண்டு தொக்குன்னு எல்லாத்தையும் நண்டா வச்சு சாப்பிட்டுருவோம். ஆமா நெட்ட மாதிரி, நீ சொல்லியதும் சரிதான். முன்னாலெல்லாம் யாருக்காவது சளி பிடிச்சுன்னா வயல்ல போய் 4 நண்டை பிடிச்சிட்டு வந்து தருவாவே. ரசம் வச்சு கொடுத்தேன்னா சாப்பிட்டோன்னு சரியாய் போயிடும். அதாக்கா, வாங்க எல்லாரும் போய் நண்டை பிடிச்சிட்டு வந்துருவோம். வந்த உடனே இன்னைக்கு வெரைட்டியா நண்டா வச்சு சாப்பிட்டுருவோம். நண்டு பிடிக்கா நான் வரல. டோப்பாமண்டை, உன் தங்கச்சிக்கு தான் சளி பிடிச்சிருக்கு, நீ வந்தே ஆகணும். இல்ல எனக்கு நண்டு பிடிக்கலாம் தெரியாது. டோப்பாமண்டை, உன் விரல வச்சுதான் இன்னைக்கு நண்டு பிடிக்கணும். அப்பதான் கடிக்காது, கடிச்சாலும் விஷம் ஏறாது. என்னது, நண்டு கடிச்சா விஷமா? சரோஜா, அப்படிலாம் இல்ல. நண்டு பொத்தி பிடிச்சாச்சுன்னா ஒண்ணும் கடிக்காது. நானும் வர போய் நண்டு பிடிச்சிட்டு வருவோமா? ரோசப்பக்கா, நீங்க இங்க இருந்து சமையல் வேலை பாருங்கக்கா, நான் ஒருத்தி போதாதா? இந்த டோப்பாமண்டை யாமினி நாங்க 3 பேரும் போய் நண்டை பிடிச்சிட்டு வந்துடும். நீங்க சமையலுக்கான முன் ஏற்பாடுலாம் பண்ணி வைங்க. சரி நட்ட மாதிரி, அப்ப கொஞ்சம் சீக்கிரமா பிடிச்சிட்டு வந்துடுறீங்களா? பிடிச்சிட்டு வந்துருவோம்க்கா. ரோசப்பக்கா, இவளெல்லாம் நம்பிட்டு இருக்காதுங்க. நீங்க மிளகு ரசமே வச்சிருங்கக்கா. சரோஜா, போய் பிடிச்சிட்டு வாங்க. எத்தனை நண்டு வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சமைப்போம். நான் சோறு அடுப்புல வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டியேன். இஞ்சி பூண்டு வேற உரிக்கணும்ல. நண்டு பிடிக்கிறது எப்படி இருக்கும்னா இதுவரையும் நண்டு பிடிச்சதே இல்ல. இன்னைக்குதான் முதல் முறையா நண்டு பிடிக்கிறதையும் பார்க்க போறேன். நண்டு ரசமும் சாப்பிட போறேன். சரி, அப்ப வாங்க ஓடி போவோம். நெட்ட மரியக்கா, நானும் வரட்டுமா? சரோஜினி, உனக்கு தான் சளி பிடிச்சிருக்கல. ரோசப்பக்கா கூட சேர்ந்து நீனும் வீட்டு வேலை பார்த்துட்டு இரு. நாங்க 3 பேரும் போயிட்டு வரோம். ஏக்கா, யாமினி மட்டும் வரல, நானும் வரனே. பரவாயில்ல, யாமினிக்கு லேசாதான் இருக்கு, உனக்கு அதிகமா இருக்கு. அதனால நீ வீட்லயே ரெஸ்ட் எடு. நாங்க போயிட்டு வரோம். ஏ டோப்பாமண்டை, வா வேட்டைக்கு கிளம்புவோம். ஆமா,
பெரிய மிருகத்தை வேட்டையாட போறதுனால வேட்டைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு போ. இத்தனோண்டு இருக்க நண்டை பிடிக்க போறியோ நத்தையை பிடிக்க போறியோ? ஏய் நத்தையும் நல்லா இருக்கும். நண்டு கிடைச்சா நண்டு ரசம், நத்தை கிடைச்சா நத்தை ரசம். எக்கா நத்தெல்லாம் சாப்பிடுவாங்களா? நத்தையை சாப்பிடுவோம், நத்தையோட அத்தையை சாப்பிடுவோம், எல்லாம் சாப்பிடலாம். வா போலாம். சரிக்கா. நண்டு பிடிக்கிறதுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமா? ஒரு ஜேசிபி மிஷின் தான் வேணும். வயல பூரா துவாண்டி போட்டு பிடிக்க வேண்டியிருக்கு. ஐயோ வயல்லாம் வேஸ்ட் ஆயிருமே. ஏப்ல யாமனி நண்டை கையை வச்சுதான் பிடிக்கணும். வா போவோம். ஒரு பானை மட்டும் எடுத்து வச்சிருங்க, நண்டை பிடிச்சி அதுக்குள்ள போட்டு எடுத்துட்டு வருவோம். சரிக்கா. ஏக்கா நான் போய் சோத்துக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுட்டு சோத்துக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வைக்கட்டுமா? சரோஜினி நீ உட்காந்துரு, நானே பார்த்துக்கிட்டேன். வெளியே வச்சு சமைப்போம். சரிக்கா. அடுப்பை வேணா நான் தூக்கிட்டு வரட்டுமா? பரவாயில்ல சரோஜினி, நானே எடுத்துட்டு வரேன். இல்லக்கா வாங்க 2 பேரும் போவோம். எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் வரல. சரி சரோஜினி வா போவோம். ஏ டோப்பாமண்டே, இங்கதான் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு, தண்ணிலாம் இருக்கு. இங்கதான் நண்டு இருக்கும்னு நினைக்கேன். போ அந்த தண்ணிக்குள்ள போய் முங்கி தேடு. ஆமா தண்ணிக்குள்ள முங்கி தேடி மூச்சு அடிச்சு போறதுக்கு. எனக்கு நண்டே பிடிக்க தெரியாது. டோப்பாமண்டே, நீ தான் முள்ளு கரண்டி வச்சிருக்க, தைரியமா போய் குத்தி தோண்டி பாரு. உன்னை கடிச்சாலும் ஒன்றும் ஆகாது. இங்க பாரு, நாங்களாம் விரல் வச்சிருக்கோம். கடிச்சா ரொம்ப வலிக்கும் டோப்பாமண்டே, அப்புறம் நண்டை எடுத்து திங்க முடியாது. பேதி இருப்பா, எனக்கு இருக்கிறது கை தான், அதுல இருக்கிறது விரல் தான். முள்ளு கரண்டி கண்ணிலே குத்தி விடுவை. சரி டோப்பாமண்டே, அந்த பொந்து இருக்கு பாரு, அதுலயே போய் கையை விடு. ஆமா கையை விட்டு பாம்பு கடிக்கிறதுக்கு. மொத்தத்துல நீ கூட்டிட்டு வந்ததே க்ளோஸ் பண்ணலன்னா. முன்னால நண்டு பிடிக்கணும், நீ தானே முதல்ல ஓடுவோம் டோப்பாமண்டே. அது குஷ்பக்கா ரோசப்பக்கா செல்லம்மா மெயின்ல வருவாவே. நான் சும்மா பேருக்கு பார்க்க தான் வருவேன். அப்படின்னா அங்கேயே வச்சு சொல்ல வேண்டியதானே. உன்னை விட்டு ரோசா பக்கம் தூக்கிட்டு வந்திருப்பீங்களா? நாங்க வச்சு சொல்லலையோ. நெட்ட குரங்கு அங்கேயே சொன்னீனா. நீ தான் கேட்காம அவியல் அங்க விட்டுட்டு என்னை கூட்டிட்டு வர. என்னையெல்லாம் நண்டு பிடிக்க முடியாது. அந்த பானை வேணா தான் நான் வச்சுக்கிட்டேன். நீ பிடிச்சு போடு, நான் சமந்துட்டு வரேன். ஷோ நண்டு என்னையும் கடிக்குமே டோப்பாமண்டே. அப்படின்னா அங்கேயே சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கேன். இப்போ உன்னை நம்பிதான் ரோசாப்புக்கா வெங்காயம் தக்காளிலாம் வெட்டி வைக்கேன் இருக்காவே. ஒழுங்கு மரியாதை போய் நண்டை பிடிச்சிட்டு வா சொல்லிவிட்டேன். நெட்ட மாதிரி என்ன பானையெல்லாம் தூக்கிட்டு இங்க வந்து நிக்கிறியே? தண்ணி பிடிக்க வந்தியலோ? தண்ணி பிடிக்க வரல, நண்டு பிடிக்க வந்தோம். என்னது நண்டு பிடிக்க வந்தியலா? ஆமாக்கா, நண்டு பிடிக்க தான் வந்தோம். சரோஜினிக்கு சளி பிடிச்சிக்கிட்டு, அதான் அவளுக்கு நண்டு ரசம் வச்சு கொடுக்கலான்னு நண்டு பிடிக்காக வந்தோம். ரொம்பதான் அக்கறையா இருக்கு அவ மேல மட்டும். சளி பிடிச்சா ஒரு மாத்திரை வாங்கி போடுவாவே. அது என்ன நண்டு ரசம் அவளுக்கு மட்டும்? எங்களுக்கும் சளி பிடிக்கதான் செய்யுது, எங்க பிள்ளைகளுக்கும் சளி பிடிக்கதான் செய்யுது. அப்ப மட்டும் என்ன நண்டு பிடிக்கவா வாரியே? சொல்லியிருந்தா பிடிச்சிருக்கலாம்லக்கா, ஏன் சொல்லாம விட்டியே? ஆமா நாங்க சொன்னா மட்டும் செஞ்சிருவியே. அங்க மட்டும் தான் பாசம் ரொம்ப பொத்துக்கிட்டு வருது. யாமி நீயும் வந்திருக்கா அவளுக்காகவா? இல்லக்கா எனக்கும் சளி பிடிச்சிருக்கு. நாங்க எல்லாரும் நேத்து பம்பு செட்ல குளிச்சோமா, சளி பிடிச்சிட்டாதான் நண்டு பிடிக்க வந்தோம். ரோசா பக்கா தான் நண்டு ரசம் வச்சு தரேன்னு சொன்னாவ. அப்படியா? எங்க அக்காவும் வந்திருக்காளோ? ஆமா தோட்டத்து வீட்டுல தான் இருக்காவ. அப்ப சரி எங்களுக்கும் சேர்த்து நண்டு ரசம் வைக்க சொல்லு. குஷ்பக்கா, நண்டு ரசம் மட்டும் இல்ல, நண்டு தொக்கு, நண்டு குழம்பு, நண்டு ஃப்ரைன்னு எல்லாமே நண்டுல தான் வைக்க போறோம். அப்படியே நீ சொல்றதை கேட்கும் போது நாக்குல எச்சி ஊறுதே. எங்களுக்கு சேர்த்து செஞ்சிட சொல்லு. அப்படியே அண்ணனுக்கு சேர்த்து செஞ்சிட சொல்லு. செஞ்சிடலாம், அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்க. என்ன சிக்கலு? அது வந்து மெயினி எங்களுக்கு அவ்வளவா நண்டு பிடிக்க தெரியாது. ஏதோ 1-2 எங்க கையில வந்து மாட்டிக்கிட்டு தான் பிடிச்சிட்டு போயிடலான்னு பாக்கோம். அதனால உங்க எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கிறது கஷ்டம்ல. நீங்களும் எங்க கூட வந்து நண்டு பிடிச்சிடலாம், எல்லாருக்கும் சேர்த்தே சமைச்சிடலாம். அப்படியா? நான் நண்டு பிடிச்சு தரேன். எனக்கு நண்டு எங்க இருக்குன்னு நல்லாவே தெரியும். அப்படியா? உங்களுக்கு தெரியுமா? சரி சரி, அப்ப இந்த பான் நிறைய நண்டு பிடிச்சிருங்க. இன்னைக்கு ஒரு புடி நண்டு புடி. சரி நெட்ட மாதிரி. ஆமா நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வரலையோ? உனக்கு என்ன, நாங்க எடுத்துட்டு வருவோம் வராம இருப்போம். எங்க அக்கா தானே அங்க சமைக்கிறா, நாங்க தானே நண்டு பிடிக்க போறோம். நடுவுல உனக்கு என்ன கேள்வி? எல்லாருக்கும் சேர்த்து சமைக்க சொல்லு. ஏ நெட்ட மாதிரி நாங்க நண்டு பிடிச்சு தருவா. சரிக்கா, அந்த ஒரு பெரிய பொந்து இருக்கு பாருங்க, அதுல போய் கை விடுங்க முதல்ல. ஏ நெட்ட மாதிரி அதுல எல்லாம் பாம்பு தான் இருக்கும். அங்க வயல் ஓரத்துல நண்டு இருக்கும், நான் பிடிச்சு தரவா. ஏய் யாமி பானை எடுத்துட்டு வா. சரி மைனி. நெட்ட குரங்கு என்னை அப்படின்னா க்ளோஸ் பண்ணக்கு பார்த்துருக்கா நீ. எனக்கே தெரியாது டோப்பாமண்டா, பொந்துல தான் நண்டு இருக்குன்னு சொன்னாவ. அதான் உன்னைய கையை விடுன்னு சொன்னேன். நீ கையை விடலன்னா அவிய வரலன்னு வச்சுக்க, நான் தான் கையை விட்டுருப்பேன். நல்ல வேலை அவிய 2 பேரும் நம்மளை காப்பாத்திட்டான்னு சொல்லு. வா போவோம், நம்மள போய் நண்டை சேர்ந்து பிடிப்போம். இது 2 பேரும் வந்தாலே பெரிய இம்சையா தான் இருக்கும். பேசாம பருப்பு குழம்பு வச்சுட்டு கருவாடை வருன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்திருக்கலாம். நண்டு குண்டு நீட்டு இங்க வந்து இவ கூட சண்டை போட வேண்டியதாகி போச்சு. இதுல வேற சோர்த்துங்க அங்க வரீங்கவே என்னெல்லாம் சண்டை போட போறாவளோ. சோதனை பெருஞ்சோதனையா தான் இருக்கு. செல்லம்மா பாத்து பாத்து கடிச்சிட போகுது. சரி மைனி. நண்டு இருக்கா? ஆமா மைனி, உள்ள நண்டு இருக்கு. பாத்து செல்லம்மா மெதுவாயிடு, கையில கடிச்சிடாம பாத்துக்க. சரி மைனி.
மெதுவா செல்லம்மா மெதுவா. மைனி இங்க பாத்தியல நல்ல பெரிய நண்டு. ஆமா செல்லம்மா பெரிய நண்டா இருக்கே. இந்த மாதிரி ஒரு 10-15 கிடைச்சா போதும், ரசத்துக்கு சூப்பரா இருக்கும். ஆமா மைனி, ஆனா சின்ன நண்டு தான் ரசத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாவ. சின்னதா பெருசு எது கிடைச்சாலும் சரி, இன்னைக்கு நெட்ட மாதிரி சொன்னதெல்லாம் செஞ்சு சாப்பிடணும். ஆமா மைனி, எனக்கு இப்பவே எப்ப சாப்பிடுவோம் தோண ஆரம்பிச்சிட்டு. சரி செல்லம்மா, அது தண்ணியில போட்டு நல்லா அலசு, பகானில போட்டுட்டு வேற நண்டு பிடிப்போம். சரி மைனி. செல்லம்மா நண்டை விட்டுறாத. விட மாட்டேன் மைனி, கவனமா தான் பிடிச்சிருக்கேன். பெரிய நண்டு மைனி. ஆமா செல்லம்மா. குஷ்பு செல்லம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிய? என்னை நண்டு பிடிக்க வந்தோம். நண்டா? நண்டு எதுக்கு பிடிச்சிட்டு இருக்கிய இப்போ? உங்க 2 பேர்த்தையும் வேலையை தானே பார்க்க சொல்லியிருந்து, காய் தானே பறிக்க சொல்லியிருந்து, எதுக்கு இப்ப இங்க வந்து நின்னுட்டு நண்டு பிடிச்சிட்டு இருக்கிய? அத்தா அக்கா தான் நண்டு பிடிக்க சொன்னாலாம். ரோசா பூவா? என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அத்தா அக்காலும் தோட்டத்து வீட்டுல தான் இருக்காளாம். நண்டு பிடிச்சிட்டு வர சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கா. அதான் நாங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தோட்டத்து வீட்டுல தான் எல்லாருக்குமே சாப்பாடு. நண்டு ரசம், நண்டு தொக்கு, நண்டு குழம்பு, நண்டு ஃப்ரையா. அப்படியா? ரோசா பூ என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது வந்து இப்பதான் திடீர்னு பிளான் பண்ணிருக்காவே. ஓஹோ அப்படியா? நண்டு ரசம் நல்லா சூப்பரா இருக்குமே. ஆமாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எல்லாமே நண்டுல தான் செய்ய போறாங்களா. அப்படியா? நிறைய நண்டு பிடிச்சு கொடுத்து விடுங்க எல்லாருக்கும் பத்திர மாதிரி. சரிங்க. ரோசா நண்டு ரசம் வச்சா சூப்பரா இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஆமாண்ணே, மைனி தான் வைக்காவலா. அப்ப சரி, எல்லாரும் இன்னைக்கு தோட்டத்து வீட்லயே போய் சாப்பிட்டுருவோம். புட்டிங்க நீங்க நண்டை பிடிச்சு கொடுத்து விடுங்க. ஆமா, அம்மா எங்க இருக்காவ குஷ்பு? அது தெரியலங்க, அத்தை வீட்ல தான் இருப்பாவன்னு நினைக்கேன். அக்காவும் யாமியும் வந்திருக்காவ. அப்ப சரி, சமைச்சு முடிச்சிட்டு அம்மைக்கும் அப்பாவுக்கும் கொடுத்து விடுங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு தோட்டத்திலே சாப்பிடுவோம். கதிருக்கு போன் பட்டு வர சொல்லட்டுமா? எத்தா அத அக்காட்ட கேட்டுக்கங்க. தம்பி, நம்மளே பிறகு யாராவது போய் கொடுத்துட்டு வருவோம்ப்பா. முதல்ல சமைச்சு முடிக்கட்டும். சரிங்கண்ணே. புடிங்க நண்டை புடிங்க. சரியத்தா. மைனி ஒண்ணுமே சொல்லல. ஆமா செல்லம்மா, நண்டு ரசம் யாருக்கு தான் பிடிக்காது? நம்ம வீட்ல எல்லாருக்குமே நண்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தானே நம்மளே நண்டு பிடிச்சிட்டு இருக்கோம். ஆமா மைனி, அந்த சரோஜினிக்காகலாம் யார் நண்டு பிடிப்பா? நம்மளும் நண்டு சாப்பிடலாம், அப்புறம் யாமிக்கு வேற உடம்பு சரியில்ல. அதனாலதான் நானே நண்டு பிடிக்க வந்தேன். ஆமா செல்லம்மா, நானும் அதுக்காக தான் வந்தேன். எனக்கும் நண்டுனா ரொம்ப பிடிக்கும். அக்கா கிட்ட நிறைய வைக்க சொல்லணும். பிள்ளைகள் பள்ளியிடத்துல இருந்து வந்த உடனே அதுகளுக்கு கொடுக்கணும். அதுகளும் விரும்பி நல்லா சாப்பிடும். ஆமா மீனி, ஏமகளும் சாப்பிடுவா. நல்லா இடிச்சு வச்ச ரசம் என்ன ருசியா இருக்கும். ருசி மட்டுமா, மனமா இருக்கும். நினைக்கும் போது இப்பவே நாக்கெல்லாம் எச்சி உருது மைனி. ஆமா செல்லம்மா, எனக்கு உடனே சாப்பிடணும் போல இருக்கு. வா செல்லம்மா, அந்த பக்கம் போய் நண்டு பிடிப்போம். இத பானையில போட்டுருவோம் வா. சரி மைனி. டேய், அஞ்சலி அக்காவுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான்டா. எரிச்சலா இருக்கு. நானும் மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போய் அவங்க மத்தியில காமிச்சு ஒரு சீனை கிரியேட் பண்ணலான்னு பாக்குறேன். முடிய மாட்டேங்குது அஸ்வின். நான் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டேன் அஸ்வின். இப்பதான் தெரியுது மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா. நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அதான்டா அந்த ஸ்ரீனிவாசன். அவனை வேணா பொண்ணு பார்க்க வர சொல்லலாமா? ஏன்டா? அவனுக்கும் ஒரு ஷேர் கொடுத்துருவோம்டா. சரி, அப்ப நான் ஒன்னு சொல்லட்டுமா? அவங்கிட்ட பொய் சொல்ல வேண்டாம். இந்த பொய்ய உண்மையா சொல்லிடுவோம். நான் இந்த வீட்டு பையன்னு சொல்லிடுவோம்டா. அது வந்து இந்த வீட்டுல சின்ன வயசுல வச்ச பேரு சூர்யா. நான் எனக்கு வச்சுக்கிட்ட பேரு சந்துரு. இல்லனா உங்க அம்மா வச்சாங்கன்னு சொல்லுவோம்டா. அதெல்லாம் நம்பிடுவான். அவனே வர வைக்கலாம்டா. மாப்பிள்ளை தேடுறது ரொம்ப தலைவலியா இருக்கு. யார் வாழ்க்கை எப்படி போனா நம்மளுக்கு என்னடா? நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். எல்லாரும் என்னைய பார்த்து பெருமைப்படணும். சொத்து எல்லாம் நம்ம கைக்கு வரணும். அந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்தாலே போதும். புரியுதா?
தெரிஞ்சாதானே ஸ்ரீனிவாசனை ரொம்ப நல்லவங்கிற மாதிரி நடிக்க வைப்போம். ஏல அப்படி அவன்கிட்ட சொன்னா அவனுக்கே டவுட் வந்துரும் நம்ம மேல. இவன் மோசமானவன் தெரிஞ்சா இவன் அக்காவை எதுக்கு நம்மள கட்டி வைக்கான்னு நினைப்பான். வேண்டால அது விட்டுதல வேற மாப்பிள்ள பாப்போம் நல்ல மாப்பிள்ளையா. அதெல்லாம் செட் ஆகாது. ஸ்ரீனிவாசன் மட்டும்தான் இதுக்கு செட் ஆவான்னு எனக்கு தோணுது. ஏல அவனுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. எப்படி பொண்ணு பார்க்க வர சொல்லுவாங்க சொல்லு. அவனை நம்பி எப்படிடா கட்டி வைப்பாங்க? டேய், அவனை நம்பிலாம் கட்டி வைக்க மாட்டாங்கடா, என்னைய நம்புவாங்க. அதனால அக்காவை அவனுக்கு கட்டி வைப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஸ்ரீனிவாசன் தான் அக்காவுக்கு மாப்பிள்ள. என்னமோ தெரியலடா எனக்கு இது சரி வரும்னு தோணல. இதாண்டா சரி வரும். எல்லாத்தையும் நெகட்டிவாவே யோசிக்காத அஸ்வின். பாசிட்டிவா திங்க் பண்ணு. அக்காவுக்கு மட்டும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிய, கண்டிப்பா சொத்து எல்லாம் என் கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேண்டாம். ஸ்ரீனிவாசன் நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடலாம். புரியுதா? அதனால நான் சொல்றதை நீ கேளு. இதுதான் என்னோட பிளான். இதுபடிதான் நடக்கணும். தம்பி சூர்யா அண்ணா, நீங்க எப்படா வந்தீங்க? இப்பதான்ப்பா வர்றோம். ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணா. தம்பி, நம்மளுக்கு இன்னைக்கு தோட்டத்து வீட்டில் தான் சாப்பாடு. அப்படியா? என்ன ஸ்பெஷல்னா? சும்மா தான்ப்பா எல்லாரும் நண்டு பிடிக்க வந்திருக்காவ. அதனால தோட்டத்து வீட்டில் தான் வச்சு சமைக்கிறாவலாம். ரோசா தான் சமைக்கலாம். நண்டு ரசம், நண்டு கூட்டு, நண்டு குழம்புன்னு என்னன்னு செய்யறாவலாம். நம்ம எல்லாருக்கும் தோட்டத்து வீட்டில் தான் சாப்பாடு. சரியா? சாப்பாட்டு வீட்டில் இருக்குன்னு நினச்சிட்டு நீ அங்கே போயிடாத. தோட்டத்து வீட்டிலே சாப்பிட்டுருவோம். ஆ சரிங்கண்ணா. தம்பி அஸ்வின், தோட்டத்து வீட்டுக்கு வந்துருப்பா சாப்பாட்டுக்கு. மறந்து வீட்டுக்கு போயிடாத. அதான்ப்பா உனக்கு தெரியுமா தெரியாதோன்னு சொல்லிட்டு போதான் வந்தோம். ரோசாவும் யாமினியும் தோட்டத்து வீட்டில் தான் இருக்காவலாம். அப்படியானே? ஆமாப்பா, இங்கதான் வந்திருக்காவலாம். அதனால சமையல் இங்க தானா? ஆ சரிங்கண்ணே. சரிப்பா, சும்மா நின்று பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? போய் வேலையில பாருங்க. சரிண்ணே, பாக்க. என்ன வாங்க போவோம். அந்த சுப்பிரமணி பையட்டியே ஒரு வார்த்தை சொல்லிடுவோம், தோட்டத்துல வந்து சாப்பிட்டுக்கப்பான்னு. ஆ சரிப்பா. அதான் கேட்கல. இனி கவனமா பேசுவோம். நானும் அப்படிதான்டா நினைச்சிட்டேன். அண்ணனுங்க யாருமே இந்த பக்கம் வரமாட்டாங்கன்னு நினைச்சு ஏதோ ஒரு மைண்ட் செட்ல பேசிட்டேன். நல்ல வேளை அவங்க எதுவுமே கேட்கல. இந்த ஃபேமிலி அப்படிதான்டா, எப்பவுமே ஒன்னாவே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. என்னை பொறுத்த வரையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களோட பசங்க அவ்வளவுதான். இந்த மாதிரி கூட்டு குடும்பத்துல இருக்கிறதே கசகசான்னு இருக்க மாதிரி இருக்கு. இல்ல அஸ்வின், எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. நம்ம 2 பேர் மட்டும் இருந்தோம்ல, அப்ப எவ்வளவு நல்லா இருந்தது. இங்க வந்ததுல இருந்து ஒரு மாதிரி நசன்னு இருக்கு. எப்படா இங்க இருந்து ஓடுவோன்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. இந்த சொத்தையும் எழுதி வைக்கவே மாட்டாங்க. எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது? டேய், இப்பதான் நண்டு பிடிச்சிட்டு போறாங்கன்னு சொன்னாங்க. சமைக்கிறதுக்கே இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். 2 மணிக்கு போனாதான் கரெக்டா இருக்கும், சாப்பிட முடியும். இப்பயே போனோன்னு வச்சுக்கேன், அந்த யாமினி உட்கார வச்சு கழுத்தை அறுத்துரும். வாட போய் வேலையை பார்ப்போம். ஈவினிங் ஸ்ரீனிவாசனுக்கு கால் பண்ணுவோம். நான் சொல்றது நீ கேளுடா, வா போவோம்.